நான் ஆறேன் நீங்கள். இந்த மூணார் ட்ரிப்புன்னு சொல்கிறத விட இது ரைன் ட்ரிப்புன்னு தான் சொல்லியிருக்கணும். ஈஸியாக சொல்லிடுறானுங்க இவனுங்கெல்லாம் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு. நானும் ட்ரிப்பு ஆரம்பித்ததுலேருந்து பார்க்குறேன் ரைன் 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 ஃபுல்லாக ரைன். அண்ணா அது என்ன ஃபால்ஸ்ண்ணா? என்னடா வியூ இது? செல்ஃபு உட்கார மாட்டேது, தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மூணார் ட்ரிப்புன்னு சொல்கிறத விட இது ரைன் ட்ரிப்புன்னு தான் சொல்லியிருக்கணும். நானும் ட்ரிப்பு ஆரம்பித்ததுலேருந்து பார்க்குறேன் ரைன் 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 ஃபுல்லாக ரைன். சொதன்னு ஆயிடுச்சு. வண்டி பிரச்சனை இல்லை, தாங்கிடும். ஏன்னா என்னால் தான் தாங்க முடியல, நான் போட்டிருக்க ரைடிங் கியர்ஸால் தாங்க முடியல. ரைன் ப்ரூஃப் கியர்ஸ் எதுவுமே இல்லாமல் அதனால் தாங்க முடியல. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நீங்கள் பிளாக் அதாவது ரைடிங் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ட்ராவல் பண்ணுறவங்க நீங்கள் ரைன் ப்ரூஃப் கியர்ஸ் அதுன்னு போட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா என் கோப்ரோ பேட்ரிஸ் தாங்க மாட்டுது. அது -°C மேலே டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்கிறதுனால பேட்டரியும் ரெக்கார்ட் ஆக மாட்டுது. என்னால் பிளாகும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஈஸியாக சொல்லிடுறானுங்க இவனுங்கெல்லாம் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு. நான் என்னென்ன பாடுபட்டேன், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா நீங்களே பாருங்கள். செம்மையாக அங்கேருந்து ஃபால்ஸ் கிளைமேட்டு வேற மாதிரி ஆகிட்டான். ஆனால் இது வராங்க குற்றாலம் மாதிரியா? எனக்கு இங்கே டவுசர்லாம் கொண்டு. அண்ணா அது என்ன ஃபால்ஸ்ண்ணா? என்ன ஃபால்ஸ்ண்ணா? சால்ட் அது என்னடா பாட்டு இருக்குது? ஏதோ ஃபால்ஸ் போட்டிருக்குட்டாங்க. என்ன ஃபால்ஸ் போட்டிருக்கு? ஆ என்னடா போட்டிருக்கு? என்ன ஹீரோ அவங்ககிட்ட கேட்பா வராங்கடா. அண்ணா இது என்ன ஃபால்ஸ்ண்ணா? ஆ கிடைக்கானதா? ஆக்சுவலாக இதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்தது நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தேன். கேரளாலேருந்து வருதா? இப்போ கிளைமேட்டு வேற மாறிடா. ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இவனுக்கு ஒன்றும் தெரியாது ப்ரோ. போடு 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 எடு ப்ரோ. சபா முடியல. ஸ்ரீநிவி இஸ் ஹியர். ஹாய் தம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஸ்ட்ரீமிங் இன் மூணாறு. வோடாஃபோன் நல்ல வேலை என் நேரத்துக்கு வோடாஃபோன் வச்சதுனால லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடிஞ்சது. ட்ராவலிங் மோட்டோ விளாகிங் பண்ணலான்னு பார்க்குறேன் லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே. ஸ்ரீநிவி எங்கே இருக்கீங்க? இது என்ன பிளேஸ்ரா? அது பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ். மூணாறுல பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கேன் தம்பி. ஸோ என் நேரம் இப்போ தான் டவரே கிடச்சிது. என்ஜாயா? இங்கே அடிக்கிற சரியான மழை, எங்கேயும் சுற்றி பார்க்க முடியல, ஒரு இடத்துல உட்கார முடியல, ரெயின் கோட்டு அது இதுன்னு முடியல. என்ஜாயா வச்சு செய்யுது எங்களை. லைவ் கட் பண்ண வேண்டாம். லைவ் கட் பண்ண வேணாமா? நான் கட் பண்ண மாட்டேன். ஸோ அதுவாக நெட்வொர்க் இல்லாமல் கட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, நான் மவுண்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்னும். ஸோ மோட்டோ விளாகிங் எப்படி இன்னைக்குன்னு பார்த்து மொபைல் கோல்டு மவுண்டிங் கொண்டு வரல. சப்பா நான் எப்படி வண்டி ஓட்டிகிட்டே விளாக் பண்ணுறேன்? வண்டி ஓட்டிகிட்டு எப்படி ஆன் பண்ணுறது? மவுண்ட் பண்ண முடியாது. சப்பா கிளைமேட் உண்மையிலே இது வந்து இப்போ ஆக்சுவலாக மூணாறில் தேவிக்குளம் ரூட்டு வழியாக வந்துக்கிட்டு இருந்தோம். நேராக இப்போ இடுக்கி தான் போயிட்டுருக்கோம். மூணார் டு இடுக்கி. இடுக்கி இன்னும் போகல. பட் இடுக்கி போகிற விட பெரிய கனல் ஃபால்ஸில் செம்ம கிளைமேட்டு. இப்போ வேறு மாதிரி இருக்குது தண்ணி. அதை விட மோசம் இங்கே இருக்க மான்சூன் கிளைமேட்டா இது என்ன ரெயின் கிளைமேட்டான்னு சொல்ல முடியல.
இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா? பேசுகிறது கேட்குதா? நான் பேசுகிறது கேட்கும். நீ எதுவும் பேசலாம் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். பரவா. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம கிளைமேட்டு, ஸோ இப்போ நேராக இடுக்கி தான் போயிட்டுருக்கோம். நான் நிறைய பிளேசஸ் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் டேரெக்டாக ரூமுக்கு தான் போகணும் போல். கிளைமேட் அவ்வளோ மோசமாக இருக்குது, சுத்தமாக முடியல. என்னது மூணாரில் அண்ணா இருக்கீங்க? மூணாரில் தான் இருக்கேன். டேரெக்டாக இடுக்கி தான் போயிட்டுருக்கோம். நிறைய பிளேஸ் நான் சுற்றி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் அங்கே குளிரில் என்னால் கை நடுங்குது, முடியல. டேரெக்டாக ரூமுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். நாளைக்கு இடுக்கி சுற்றி பார்க்கணும். அதுக்கு அடுத்த நாள் வாகமான். 3 நாள் மூணார் ட்ரிப்பு, ஆகஸ்ட் 15. ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் ஆல். ஏறுங்கடா வேமா, என்னால் முடியல. முன்னாடி போவா. எப்போ வேணால் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம், எப்போ வேணால் லைவ் கட்டாகலாங்க. ஏன்னா நெட்வொர்க் இங்கே வோடாஃபோன் மட்டும்தான் கிடைக்குது. ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வோடாஃபோன் மட்டும் தான் கிடைக்குது. எப்போ கட் ஆகுதுன்னு தெரியல. ஒரு சார் ஆகஸ்ட்டு 20 எனக்கு காலேஜ். ஆகஸ்ட் 20 காலேஜா? தம்பி பாவம், காலேஜ் போய் படிக்க வேலையை பாரியா. என்ஜாய் பண்ணு. ஜெய் ஹிந்த். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேவா இல்லை ரிப்பப்ளிக் டேவா? எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாங்கண்ணா, இண்டிபெண்டன்ஸ் டேவா? சரி, ஓகேண்ணா. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் ஆல். சரி, ஓகேங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். லைவாக நான் வந்து என்னால் ட்ரைவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நான் மொபைல் ஹோல்டர் பண்ணுற மவுண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பின்னாடி இருந்து என் ஃப்ரெண்டு தான் விளாக் பண்ணுவான். அதாவது என்ன கவர் பண்ணிப்பான். நான் முன்னாடி டிரைவிங்கில் போவேன். உண்மையிலே வேறு மாதிரி வைப்பாக இருந்தது. பட் நெட்வொர்க் இஷ்யூனால என்னால் லைவ் ஸ்ட்ரீமிங் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் செமவே என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் பிளாக் என்னன்றதை நீங்களே பாருங்கள். நான் ஆரணிங்க. என்னடா வியூ இது? என்ன பையா? நோ நோ நோ. போனா. You where are money? இந்த இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் ஆச்சு. அது என்ன சம்பவம்னா, என்னோட பைக்கோட செல்ஃபு ஸ்டார்ட் ஆகலை. அது வந்து நான் போட்டு பாடம் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அதை நான் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எப்போ எங்கே ரைடு போடுறதா சரி, முக்கியமாக லாங் ரைடு போகிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து பைக்கோட பேட்ரி பர்சன்டேஜ் அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது சம்டைம்ஸ் பார்க்க முடியாது. அதனால் சார்ஜ் போட்டுக்கோங்க. ஏன்னா செல்ஃப் ஒர்க் ஆகலை அப்படின்னா நார்மல் பிளேஸில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. மணி ஹில்ஸ் பிளேஸு, ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி இடத்துல செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைன்னா தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சா, நான் அப்படி தான் பண்ணேன். எனக்கு ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இறக்கமான பிளேஸாக தான் தப்பிச்சேன். அதான் தள்ளி விட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. வேறு என்ன பண்ணுறது, அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாது. நான் ஃபாக் லைட் மாட்டியிருக்கேன். அந்த ஃபாக் லைட் மாட்டுறதை எப்படி மாட்டுறேன், R15 V4ல் ஸோ ஸ்டைலிஷாக மாட்டியிருக்கோம். அது எப்படி மாட்டுறதுனால அப்புறமேல் நான் இன்னொரு பிளாகாக போடுறேன். பட் அந்த ஃபாக் லைட் மாட்டினால தான் எனக்கு பிரச்சனை. வேகமாகவே பேட்டரி ட்ரவுன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு நினைக்கிறேன். 2 இயர்ஸுக்கு முன்னாடியே பேட்ரி மாற்றினது. அதனாலேயே கூட பேட்ரி வேகமாக டவுன் ஆயிடுச்சு. அதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாக் லைட் வேறு போட்டிருந்தேன். மீறி சைடு பார்க்கிங் இண்டிகேட்டரும் வேறு போட்டிருந்தேன். அதனாலே வேகமாக இழுத்துருச்சு. அதனால் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, எங்கே போகிறதுனாலும் சரி உங்கள் பைக்கோட பேட்டரியும் செக் பண்ணிட்டு போங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்ல வர கருத்தும் இது ஒன்று.
ப்ரோ வண்டி தான் வண்டி ஆஃப் பண்ணால் உட்காந்துருது செல்ஃப் ஒர்க் ஆகுது. ஆமத்தில் செல்ஃப் உட்கார மாட்டுது, தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபாக் லைட் யூஸ் பண்ணனால அப்படி ஆயிட்டு நினைக்கிறேன். வா 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 வா, பேட்டரி கடை இடுக்கியில் இருக்குமா? வண்டியை ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணவே பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், அந்த 6th எபிசோடு எல்லாமே முடியுது. 3 நாளில் 3 பிளேஸ்க்கு போகலான்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு நாள் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால் இடுக்கி கிட்டே போய் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. பட் நெக்ஸ்ட் விளாக் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதே இடுக்கி விளாக் தான் வரப்போகுது. சும்மா இல்லை, நான் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வரும்போது நான் சும்மா வரல, என்ன விளாகில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த ஸ்பாட்லேருந்து எங்கெல்லாம் போனாலும் பிளான் பண்ணி வச்சுருந்தனோ அது எல்லாமே போயிட்டு ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணி தான் வந்தேன். ஏன்னா என்னோடய ஈகோ அப்படி. எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாங்க, ஸோ பார்த்து சேஃபாக போயிட்டு வா, எங்கேயும் வெளியே போகாத, ஒரு 2-3 மாதத்துக்கு ட்ரிப்பே போகாத, வேறு எதுவுமே இது வந்து ஃப்ரெண்ட்ஸே சொன்னானுங்க, நீ பைக் எடுத்தாலும் அடங்க மாட்டேடா அப்படின்னு. எஸ், அடங்க மாட்டேன். என்னோடய ட்ரீம்ஸும் கோல்ஸும் அவ்வளோ பெருசு. அதுக்கு இந்த யூடியூப்பு ஒரு சின்ன ஒரு அடித்தளம் தான். என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லையே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சளவு நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக் இடுக்கி விளாக்லேருந்து கண்டினியூ ஆகும். ஓகே, டாட்டா பாபாய், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம். See you.